ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வேர்க்கடலை கடையில் செய்ய போகிறோம். என்னடா இது பருப்பு கடையில் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்றைக்கி வேர்க்கடலை கடையில் தான் செய்ய போகிறோம். ஊற வச்சு எடுத்து வேர்க்கடலை ஒரு கப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு 5 தக்காளி, இதை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்து இதை நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு மணத்துக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம கடைஞ்சில் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வேர்க்கடலை கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடலை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பை நீங்கி நல்ல கொழுப்பு சேர்க்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.